வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. நாம் இப்போ சிந்திக்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, நாம் நினச்சது நடக்க என்ன செய்யணும். சுவாமிஜி அவர்கள் சொல்லுவார், நினச்சது நடக்கணும்னா நடக்கிறத நினைக்க தெரியணும். அப்படின்னா என்னங்கிறது ஒரு குழப்பமாக இருக்கே, அது என்ன, சுவாமிஜி எதை மீன் பண்ணி சொல்கிறாரு அப்படிங்கிற விஷயத்தை தான் சிந்திக்க போகிறோம். இதற்கு சுவாமிஜி அவர்களே சூக்குமமாக எழுந்தருளி இருந்து இந்த உரையை நல்ல முறையில் நடத்தி தருவாராக. இப்போ நம்ம எல்லாருக்குமே இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். நம்ம பிறந்ததுலேருந்து இன்னி வரைக்கும் நினச்சது எல்லாமே நடந்துடுறதில்ல. அப்படியே நடந்தாலும் ஒரு மாதம் கழித்து ஒரு விஷயம் நடக்கும், ஒரு வருஷம் கழித்து ஒரு விஷயம் நடக்குது, அதுக்கப்புறம் பல ஆண்டுகள் ஆனாலும் நடக்காமையே கூட ஒரு சில விஷயங்கள் இருக்குது. ஏன் இந்த மாதிரி இருக்குது, ஏன் அப்படி நம்ம நினச்சது உடனே நடக்கிறதில்ல அப்படின்னு யோசித்து பார்த்தோம் அப்படின்னா, நம்முடைய மன அலை சுழல் வேகம் எவ்வளோ தூரத்துக்கு விரைவாக இருக்கிறதோ அந்த வேகத்துக்கு தகுந்தவாறு நாம் நினைக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நடக்காமல் போயிடும். எந்த அளவுக்கு மன அலை சுழல் வேகம் குறைவாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு நாம் நினைக்கிறது எல்லாமே டக்கு டக்குன்னு நடந்துடும், உடனே நடந்துடும். நம்ம எண்ணங்கள் அதே மாதிரி அழுத்தமாக எந்த விஷயத்துக்கு கொடுக்குறோமோ அதெல்லாம் உடனே நடந்துடும். நம்ம ஒரு சில விஷயங்களை அழுத்தம் கொடுத்து சிந்திக்க மாட்டோம். அழுத்தம் இல்லாமல் நம்மளுக்கே ஒரு குழப்பத்தோட ஒரு சில விஷயங்களை சிந்திப்போம். அதே மாதிரி ஃபோக்கஸ்டாக சிந்திக்காமல் மனதை அலைப்பாய விட்டுட்டே நிறைய விஷயங்களை யோசிக்கிறோம், சிந்திக்கிறோம், ஆசைப்படுறோம், அதெல்லாம் நடக்குது. இந்த மாதிரியெல்லாம் இருக்கும் பொழுது நம்முடைய மன அலைச்சுழல் வேகம் அதிகமாக ஆகும் பொழுது நம்முடைய எண்ணங்கள் உடனே நிறைவேறாது, ரொம்ப நாள் ஆகும். இது ஒரு விஷயம்.